பிசிஓஎஸ் இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போது பிஎம்ஓஎஸ் இந்த கண்டிஷன் கருமுட்டை பையை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. கருத்தரிக்க முயல்கிறவர்களுக்கு அவங்களுக்கும் இது அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் டாக்டர்? வணக்கம், நான் டாக்டர் ராஜேஸ்வரி, மகப்பேறு மருத்துவ நிபுணர், மேக்னா கிளினிக், அசோக் நகர், சென்னை. பிசிஓஎஸ் இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போது பிசிஓஎஸ் ஹஸ் பிகம் பிஎம்ஓஎஸ். ஸோ பிஎம்ஓஎஸ்னால் என்ன டாக்டர் அப்படின்னா, பாலிஎண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். ஸோ இனிமேல் யாரும் பிசிஓஎஸ் பிசிஓடி அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். அந்த டேர்மையே எடுத்துட்டாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிறது பிஎம்ஓஎஸ், பாலிஎண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். ஸோ ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ் டேர்ம் இருக்கிறப்போ மோர் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் டு ஓவரி, அதாவது கருமுட்டை பைக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த பாலிசிஸ்டிக் அப்பியரன்ஸை நிறைய தடவை அது ஒவேரியன் சிஸ்டோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க பேஷண்ட்ஸ். என்கிட்டயே கேட்பாங்க, எனக்கு நீர்க்கட்டி இருக்கா டாக்டர்? அப்புறம் நாங்கள் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீர்க்கட்டின்றது வேறு, ஒவேரியன் சிஸ்ட்ன்றது வேறு, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்றது வேறம்மா. காஸு, சிம்டம், ட்ரீட்மெண்ட் எல்லாமே வேறு, பிசிஓஎஸோட ட்ரீட்மெண்ட் வேறு. ஸோ இப்போ பிஎம்ஓஎஸ்னு மாற்றத்துக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் வெறும் ஓவரிஸ் இல்லைன்னா கருமுட்டை பையை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. அது ஹோல் ஆஃப் மெட்டபாலிசம் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் பாலிஎண்டோக்ரைன்னா உடம்பில் இருக்க நாளமில்லா சுரப்பிகளில் மோர் தென் ஒன் சுரப்பி, அதாவது ஒரு சுரப்பிக்கு மேல் உள்ள சுரப்பிகளை இது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த மாற்றம், இந்த பெயர் மாற்றம். ஸோ அப்போது இதோட சிம்டம்ஸ் என்ன, அதாவது அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன், ஆக்னே ஆர் முகப்பரு, irregular menstrual cycles, அப்புறம் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இன் கன்சீவிங், அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டி இன் கன்சீவிங், அண்ட் இந்த வெயிட் கெயின்னால் வர சிம்டம்ஸ் லைக் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் அவங்களுக்கு அதனால் வர உடல் பருமனால் வர காம்ப்ளிகேஷன், இது எல்லாமே சிம்டம்ஸில் இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் முக்கியத்துவம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு கொடுத்துருக்காங்க இந்த புது டேர்மில். அது முந்தைய டேர்ம் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோமில் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படவில்லை. பட் ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே மூல காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதையும் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் டாக்டர் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது வாழ்க்கை முறை மாற்றங்கள். ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணணும் டாக்டர்? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாழ்க்கை முறை மாற்றங்களில் ஆரோக்கியமான உணவு. ஸோ ஆரோக்கியமான உணவு நான் வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் தான் ஃபாலோ பண்ணுவேன். மிச்சம் 3 நாள் நான் என்னோடய பழைய ஈட்டிங் ஹேபிட்ஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா அது கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ நீங்கள் அது தொடர்ந்து பண்ணணும். நாட் லைக் ஒரு 5 days பண்ணுறேன், அப்புறம் நான் ஒரு ட்ரிப் போகிறேன், ஸோ அங்கே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், அது ஒரு ப்ரொலாங் ட்ரிப்பு அப்படிங்கிறது சரியாக வராது. ஸோ வாழ்க்கை முறை மாற்றத்தில் கண்டிப்பாக அது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் அது கூடவே உடற்பயிற்சி எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ நான் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது எப்படி நீங்கள் தினமும் பல் துலக்குறீங்களோ, குளிக்கிறீங்களோ, சாப்பிட்றீங்களோ, அதே மாதிரி உடற்பயிற்சியை உங்களுடைய அன்றாட ருட்டீனில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் எப்போவுமே. ஸோ உங்கள் ஆரோக்கியமான உணவு, சீரான உடற்பயிற்சி அண்ட் கப்பிள் வித் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால் வெறும் சாப்பாடு உடற்பயிற்சி மட்டும் இல்லை, தூக்கம் ஒரு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு டாபிக் ஆகிடுச்சு. எல்லோரும் ஒரு 4 மணி நேரம் தூங்குறது, 5 மணி நேரம் தூங்குறது, இல்லைனா ஒரு டைமே இல்லாமல் தூங்குறது. லைக் மிட்நைட் 2 o'clock படுத்துட்டு காலையில் ஒரு ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறது, 11 மணி, இல்லை மிட்நைட் படுத்துட்டு சீக்கிரம் எழுந்திருக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பரான டைமிங் ஃபாலோ பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
10 மணிக்கு படுக்கிறீங்களா, காலையில் ஒரு 6 o'clock அந்த மாதிரி எழுந்திரிக்கலாம். மினிமம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் தினமும் உங்களுக்கு மினிமம் ஒரு 7 மணி நேரம் தூக்கமாவது வேண்டும். அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எல்லாரும் சொல்கிறது எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது டாக்டர் ஸோ அப்படின்னு சொல்கிறது. ஸ்ட்ரெஸ் யாருக்கு தான் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு சாக்கா சொல்லி தப்பிக்காமல் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியுங்கிற வழிமுறையை தான் கடைப்பிடிக்க வேண்டும். ஸோ யோகா பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது ஈவன் வாக்கிங் போகிறது கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. என்ன முறை பண்ணால் இல்லை என்ன மாற்றம் பண்ணால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியுமோ அதை குறைங்க. ஸோ இது தான் மெயின் ட்ரீட்மெண்ட் ஃபார் PMOS. ஆஃப்கோர்ஸ் மாத்திரை மருந்து இருக்குது, ட்ரக்ஸ் இருக்குது, பட் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இந்த சிண்ட்ரோமை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை முறை மாற்றம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இது வந்து நீங்கள் மாற்ற நினைக்க முடியாது. அண்ட் நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகினால் அதுக்கு உண்டான மாத்திரை மருந்துகள் அவங்க வழங்குவாங்க அண்ட் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். இன்னொரு மித் வந்து பாலிஎண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் வந்து கருத்தரிக்க முயல்கிறவர்களுக்கு அவங்களுக்கும் இது வந்து எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி வாழ்க்கை முறை மாற்றங்கள் கப்பல் பண்ணி அவங்களோட வேறு எந்த பிரச்சனை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதனால் வர ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செஞ்சு அவங்க தகுந்த சிகிச்சை முறை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்க தாராளமாக கன்சீவ் ஆகலாம். அண்ட் ஹெல்தி ப்ரெக்னன்சி, அதாவது ஹெல்தி ஃபுல் 9 months ஹெல்தி ப்ரெக்னன்சி போய் ஈவன் நார்மல் டெலிவரி எல்லாமே அவங்க வந்து எப்படி ஒரு நார்மல் பர்சன் டெலிவர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு பண்ணலாம். ஸோ வாழ்க்கை முறை மாற்றம் மிக மிக முக்கியம். உங்களுக்கு PMOS பற்றி மேலும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதுக்குண்டான விடைகளை வருகின்ற வீடியோஸ் மற்றும் ரீலில் நான் கொடுக்க முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம்.